ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபாஸ் டைரி. நம்மள சில பேர்த்துக்கு பூண்டு உரிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக நாங்கள் ஃபீல் பண்ணுவோம். அப்படி இருந்தால் எவ்வளோ பூண்டு உரிக்கணுமோ அந்த பூண்டை பவுலில் போட்டுட்டு லைட்டாக தண்ணியை சூடு பண்ணி அதை பூண்டில் ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷத்தில் அந்த பூண்டை நீங்கள் உரிச்சிங்கன்னா பூண்டு தோல் ஈஸியாக வந்துடும். நாங்கள் பருப்பு வகைகளை ஒட்டுமொத்தமாக வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அப்போ அதில் பூச்சி எதுவுமே விழாமல் இருக்கணும் அப்படின்னா 2-3 பிரியாணி இலையை அந்த பருப்பு வகைகளில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா பூச்சி. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு வாரத்துக்கு ஆகிற மாதிரி அரைச்சி வைக்கிறோம். ஒவ்வொரு டைம் பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும். அந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைக்கும் போதே அதில் கொஞ்சமாக கல்லுப்பு, நிறையா போட்டாதீங்க, கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டு சேர்த்து அரைச்சி வச்சிங்கன்னா 10 நாள் வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கெடாமல் கலர் மாறாமல் நல்லா இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.